Hello friends, welcome back to my channel Yield That. இந்த வீடியோவில் seed starting methods, flowers and vegetables பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து வெஜிடபிள்ஸோட சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஸ்ட்ராபெரியோட சீடும் இருக்குது. பீன்ஸு, டொமேட்டோ, இதில் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. ஹைப்ரிட், அப்புறம் கிரேப், அப்புறம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தக்காளியோட சீடு, அப்புறம் இது பச்சை மிளகாயோடது, குடமிளகாயோடது, அப்புறம் இது வந்து பிரிஞ்சால், எக் பிளான்ட், பெரிய எக் பிளான்ட் இருக்கும்ல அந்த இது, அப்புறம் இது வந்து வெண்டைக்காய், பாவக்காய், அப்புறம் இது பீஸ் பிளான்ட்டோடது. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் ஹார்வெஸ்ட் பண்ண வெண்டைக்காயோட சீடு இது. ஸோ அது அப்படியே முற்றி நல்லா காஞ்சு போய் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருக்குது சீடு ஃபுல்லாக. ஸோ இதுதான் வந்து இந்த இயர் பேப்பர் மெத்தடில் வந்து சீட் ஸ்டார்டிங் எப்படி பண்ணுறேன்னா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எல்லா சீட்ஸையும் எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டான சைஸில் இருக்கிறதுலாம். இது வந்து ரெட் கலர் கேப்சிகம், பாவக்காய், வெண்டைக்காய், இந்த பீஸ் வெண்டைக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காயோட. இது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவுமே போட்டுக்கலாம். ஆனால் இது 1 or 2 டேஸ்லேயே இது ஸ்ப்ரவுட் ஆகிடும். ஸோ அதனால் இதையும் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லேசாக அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். எல்லா இதுவுமே இந்த மாதிரி எல்லா இதையுமே கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு, அந்த சீடு கொஞ்சம் நனையிற அளவுக்கு. இப்போ நீங்கள் பீஸ் எல்லாம் வந்து ஊற வச்சுட்டு கூட போடலாம். ஆனால் இதுவே கொஞ்சம் ஈரமாக ஊற வைக்காமல் இந்த டிஷ்யூ பேப்பர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஈரமாக வச்சோன்னா அதுலேயே வந்து அது ஊறிடும். நெக்ஸ்ட் இதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு தனித்தனியாக ஜிப்லாக்லேயும் போட்டு வைக்கலாம். ஒவ்வொரு ஜிப்லாக்லேயுமே. அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பேப்பரை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு எல்லாம் தனித்தனியாக ஜிப்லாக்லேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நேம் எழுதிட்டு. ஸோ இது ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணி நான் தனித்தனி ஜிப்லாகில் போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் சீட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கம்மியான இந்த மாதிரி பாக்ஸ்லேயும் போட்டுக்கலாம். இதில் வச்சு க்ளோஸ் பண்ணி இதை வந்து கொஞ்சம் சன்லைட் இல்லாத கொஞ்சம் டார்க்கான பிளேஸில் வந்து இதை வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு கப்போர்ட் சைடோ அந்த மாதிரி. ஸோ ஒரு 1 or 2 டேஸ் கழித்து இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்க சீடெல்லாம் ஈஸியாக வந்துடும். இது கேப்சிகம், அப்போ பிரிஞ்சால்லாம் 1 or 2 டேஸ்லேயே வந்துடும். அப்புறம் பீஸ் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். இந்த சீட் ஸ்டார்டிங் டிஷ்யூ பேப்பரில் வச்சுருந்தது கரெக்டாக 2 டேஸ் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த பிரிஞ்சாலில் ஒன்று மட்டும் ஸ்ப்ரவுட் ஆகியிருக்கு. அப்புறம் வெண்டைக்காயில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஜெர்மினேட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பீஸ்லேயும் ஒரு 3-4 கிட்ட ஜெர்மினேட் ஆகிருக்கு. இன்னும் கேப்சிகம் வரல, பாவக்காயும் இன்னும் வரல. ஸோ இதில் இந்த டிஷ்யூ பேப்பர் மெத்தடில் வந்து எது வந்து வரல அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துடலாம். நம்ம சீடு போட்டதுக்கப்புறமா அது வரலன்னு செக் பண்ண வேணாம். ஸோ இப்போ இதில் நல்லா வர்ற சீடை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பிளான்ட்டில் வச்சாலே போதும். இன்னொரு 2-3 டேஸ் கழித்து நான் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சீட் ஸ்டார்டிங் ட்ரேயில் சீட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து ஹோம் டிப்போ இல்லை டாலர் ட்ரீ அங்கே வந்து சீட் ஸ்டார்டிங் ட்ரேஸ் வச்சுருப்பாங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எக் ட்ரே, அப்புறம் கப்ஸ், குட்டி பேப்பர் கப்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து சீட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தனித்தனியாக சின்ன கப்ஸில் இருக்கிறதுல வந்து டொமேட்டோ போட போகிறேன். அப்புறம் இதில் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் இது ஃபுல்லாகவே நான் வந்து மேரிகோல்டு ஃப்ளவர்ஸ் அதுதான் நான் போட போகிறேன். ஏன்னா அதில் வந்து நிறையா தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர்ஸோட சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று சீட் ஸ்டார்டிங் ட்ரே இந்த மாதிரி எதுலையாவது ஒன்று போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா எந்த பாட்டில் வைக்கிறீங்களோ அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம்.
இது வந்து மேரிகோல்டு. இது லாஸ்ட் இயர் நான் வந்து எல்லோ கலர் வாங்கியிருந்தேன். அப்புறம் இது வந்து ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க மிக்ஸ்டு கலரோடது. ஸோ அதுலேருந்து லாஸ்ட் இயர் எடுத்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக எல்லாமே காய வச்சு வச்சுருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்தால் இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இதை பிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சீட்ஸ் வரும். ஸோ இது வந்து மிக்ஸ்டு கலராக இருக்கும். இது வந்து எல்லோ. ஸோ இதை வந்து இந்த ட்ரேயில் போட்டு சீட் ஸ்டார்டிங்க்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து பிளான் பண்ண வேண்டியதான். ஒரு வைல்டு ஃப்ளவர் மிக்ஸ், லாவெண்டர், ஸ்னாப் ட்ராகன், சன்ஃப்ளவர், ஜினியா. இந்த ஜினியா வந்து லாஸ்ட் இயர் வந்து ஒரு சிங்கிள் கலர் பிங்க் கலர் மட்டும் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளவர்லேருந்து எடுத்த சீட்ஸ் இது. ஒரே ஒரு ஃப்ளவர் வந்து ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா அதோட சீடை வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இது. மற்றது எல்லாமே அதே மாதிரி இந்த மாதிரி சீட் ஸ்டார்டிங் ட்ரேயில் போட்டுட்டு பிளான் பண்ணிட வேண்டியதான். இல்லை, இந்த சன்ஃப்ளவரோட சீட்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இதோட டேஸ் டு ஜெர்மினேட்டே வந்து 14 to 21 டேஸ் போட்டிருக்காங்க. நான் லாஸ்ட் இயரும் இதை யூஸ் பண்ணேன். இது லாஸ்ட் இயரோட பேக்கெட் தான் இது. ஸோ என்ன பண்ணேன்னா, ஓவர் நைட் இதை வந்து வாட்டரில் சோக் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்ஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் மெத்தடில் டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டுட்டு ஜிப்லாக் பண்ணி வச்சிட்டேன். ஸோ அது வந்து ஒரு 4 டேஸ்க்குள்ளேயே அது ஜெர்மினேட் ஆகி நல்லா வளர்ந்து வந்துடுச்சு. ஸோ அந்த மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த சன்ஃப்ளவருக்கு. இது வந்து இன்னொரு 2 வீக்ஸ் கழித்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த 2 சீடும் நான் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தேன். இது டேஸ் டு ப்ளூம் வந்து 300 டேஸ் கிட்டே இருக்குது. ஸோ இது நான் தெரியாமல் வாங்கிட்டேன். ஸோ நீங்கள் வாங்கும் போது எப்போவுமே ஃப்ளவர்ஸோடது இந்த மாதிரி டேஸ் டு ப்ளூம் அப்படின்னு அதில் போட்டிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்டு காமிச்சனால சரி நெக்ஸ்ட் இது எல்லாேருக்கும் தெரியும். புதினாவில் வந்து இந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒன்று தண்ணியில் போட்டு ரூட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா நம்ம பாட்டில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே சாண்டில் வச்சிடலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனும். ஸோ இதுவும் நிறைய பேர் ட்ரை பண்ணலன்னா இதுவும் பண்ணுங்கள். இது கொஞ்சம் கூட ஸ்பேஸே எக்ஸ்ட்ரா ஆகாது. ஒரு சின்ன பாட் இருந்தாலே போதும். இந்த கீழே இந்த ரூட் இந்த இடத்துல வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே இவ்வளோ கட் பண்ணாலே போதும். இதை வந்து கட் பண்ணிவிட்டு அது வந்து அப்படியே எந்த பாட்டில் வைக்கிறீங்களோ அதிலே வச்சுக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் இயருமே அதே இதிலிருந்தே வரும். ஸோ நான் லாஸ்ட் இயர் ஏற்கனவே ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருந்தது, இந்த இயர் அதில் வரும். இந்த ட்ரேயில் வந்து சீட் ஸ்டார்டிங் மிக்ஸ் சாண்டு போட்டுட்டு இந்த இது ஃபுல்லாகவே நான் மேரிகோல்டு தான் போட போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 சீட்ஸ் ஒவ்வொரு இதுலேயும் ஹோல்ஸ்லேயும் நான் போட போகிறேன். அதுக்கப்புறமா இது எப்படி ஜெர்மினேட் ஆகி வருதுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன்.